ஹாய் ஆல், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பட்டர் பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த ஜீரகத்தை தனியா மிளகு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு 1.5 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் கூட நம்ம ஒரு பட்டை, ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் 2 பே லீஃப் இது ரெண்டாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து வரணும். இவங்கெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இங்கே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் நம்ம அந்த பொடிச்சு வச்ச பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இது கூட இன்னும் ஸ்பைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாய் நீங்கள் பவுடர் கூட வறுத்து பிடிச்சிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இவங்களை நல்லா வதக்கிட்டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் பிராய்லர் சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நாட்டுக்கோழி கூட ஆட் பண்ணிவிட்டு அவங்கள குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மீதி இருக்க ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இவங்க நல்லா வதக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க விட போகிறோம். ஓப்பன் பண்ணால் இவங்க நல்லா வெந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ இவங்களை இறக்க போகிறதுக்கு முன்னாடி இவங்க கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கடைசியாக என்ன செய்ய போகிறோம்னா மல்லி இலையை போட்டு இவங்களை சர்வ் பண்ணிடலாம். இவங்களை சூடாக சர்வ் பண்ணால் சப்பாத்தி கூட ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் இவங்க செமையாக மேட்ச் ஆவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.